சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டா சார்? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். அதனால சொல்றேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தேர்தல், அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர். அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எந்த எலெக்ஷன் இருக்குது? இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? தேசிய கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் கிட்ட சரக்கு இல்லை. அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஆளுநர் அண்ணா திமுக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. எங்களை பத்தி சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். முடியலையே, இருந்தா தானே சொல்ல முடியும். அதனாலதான் ஆன்மா துரத்தங்காட்டி தான் அங்க ஓடிட்டு அண்ணா திமுக. ஆன்மா யார துரத்தது பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா. அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன அவரு அதான் சொல்ற, அவரு நினைச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விகளை என்கிட்ட பதில் கேட்காதீங்க. அவரு தான் திருப்பி கேட்கணும். அண்ணா திமுக ஏன்னா ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு கட்சிங்க. முதல்ல புரிஞ்சுங்க, தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி. அந்த நாட்டில் இருக்காரு ஸ்டாலினும் இந்தியாக்குள்ள தான் இருக்கிறார். தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் தான். பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு. வேற மாநிலத்தை மேல நாட்டில் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டு அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல? மீனவர் காணால் போனால் கடிதம் எழுதுறாருல்ல? எதுக்கு எழுதுறாரு? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசாங்கத்தான் இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.